இஸ்லாமிய நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ உதாரணத்துக்கு சவுதி அரேபியா இருக்குது. இங்கே அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் சொன்னபடி தான் நிர்வாகம் இருக்கணும். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மதுபான கடைகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அனுமதி எங்கே வச்சு பண்ணியிருப்பாங்க, அது அவங்களுக்குன்னு ஒரு சபை இருந்திருக்கும்ல, அதில் வச்சு தான் அதுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குங்கிறான். அதாவது பொழுதுபோக்குத்துறை அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கான். விளையாட்டுத்துறை ஹலால் அது தனி விஷயம், பொழுதுபோக்குத்துறைன்னு ஒன்று வச்சுருக்கான். அதே மாதிரி இப்போ சுற்றுலாத்துறை, ஓகே, சுற்றுலாத்துறையில் அவங்க என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல பேசும்போது அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு எதிராக சட்டம் இயற்றப்படுது. அப்போது இந்த சபையில் நீ இருக்கலாமா, இருக்கக்கூடாதுல்ல. அந்த சபையுடைய உறுப்பினராக நீ இருக்கலாமா? அப்போ அந்த இடத்துல உலமாக்கள் இன்றைக்கி இருக்கத்தானே செய்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இவர் இமாம் சுதைஸ் இருக்குது, அவர் இருக்கிறார்ல, கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்குதில்ல, அது சொல்லணுமில்ல. கேட்டால் மன்னருக்கு நலம் நாடுவது என்ன, இந்த தீமை செய்யாதீங்க, அல்லாஹ் உங்களை தண்டிச்சிருவான், அதுவும் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்த பூமி, இந்த பூமியில் இருந்துட்டு இந்த பாவத்தை செய்யாதீங்க சொல்லணுமா இல்லையா? இது மாதிரி பண்ணுறது அப்படி விட்டுறாங்க. இப்போ